கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம அதிகமா கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கவலைப்படாதீங்க. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நெறைய அட்வைஸஸ், நெறைய வசனங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்துவும் மலை பிரசங்கத்துல சொல்லும்போது, நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெறைய எக்ஸாம்பிள்ஸ் கூட குடுத்திருப்பார் இல்லையா? நீங்க பறவைகள பாருங்க. அவங்க உழுகுறதில்ல, சேர்த்து வைக்கிறதில்ல. ஆனாலும் அதற்கு கூட நான் போஷிக்கிறேன். காட்டு புஷ்பத்த பாருங்க. எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்குது. அந்த மாரி ட்ரெஸ் சாலமோன் கூட போடல. அதுக்கு கூட நான் ட்ரெஸ் தரேன். நான் உங்களுக்கு ட்ரெஸ் தர மாட்டேனா? நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேனான்னு சொல்லி, கடவுள் மறுபடியும் மறுபடியும் நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டே இருக்காரு. நான் போதும் உனக்கு. உன் தேவைகள நான் சந்திப்பேன். நீ கவலைப்படாதன்னு சொல்லி நமக்கு மறுபடியும் மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் குடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம ஏன் அந்த கவலைக்குள்ள போறோம்? ஏன் அந்த ஒரு பாரத்துக்குள்ள போகிறோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வசனத்துல முதல் பார்ட் நம்ம பார்க்கிறதே இல்ல. நீங்க மத்தேயு 6:33 வாசிச்சீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது கூட கொடுக்கப்படும்னா, இந்த உலகத்தின் தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கார். நம்ம அந்த ராஜ்யத்தை தேடுறது தான் ரொம்ப கஷ்டமான காரியம். ராஜ்யம்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ராஜ்யம்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இந்திய தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்திய தேசத்துல ஒரு பிரஜையா இருக்கணும்னா, அந்த நாட்டின் சட்டதிட்டங்கள நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். இல்ல நம்ம இங்க வாழ்ந்து கொண்டு எனக்கு அந்த சட்டம் தெரியாது, எனக்கு இந்த சட்டம் இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஒரு சட்ட மீறுதல் செஞ்சுட்டோம்னா, நம்மள தூக்கி என்ன பண்ணுவாங்க? ஜெயில்ல போட்டுருவாங்க. அதே மாரி தான் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். கடவுள் ஒரு ராஜாவா இருந்தார்னா, அவருடைய ராஜ்யத்துக்கு கீழ அவரு சொல்ற கட்டளைகளும், கற்பனைகளும் அப்படியே நடக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். இல்லையா? அத ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிற தேவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் கடவுள் சொல்றாரு. ஆனா அது நமக்கு கஷ்டமான காரியம். ஏன்னா கட்டளையும் கற்பனையும் கைக்கொள்றதான மிகவும் கடினமான காரியம். அது நம்மனால முடியாதுன்னு சொல்லி தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஆவியானவர் நம்ம கிட்ட வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கற்றக்காக முதல்ல நம்ம இருதயத்தை மாத்தி கொடுப்பார் இல்ல. இததான் மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷன் பவுல் பார்த்தீங்கன்னா ரோமருக்கு எழுதும்போது சொல்லி ரோமர் 14:17 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. புசிக்கிறதும் குடிக்கிறது தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்ன அப்படின்னா, நீதியும் சமாதானமும் இல்ல. தேவனுடைய நீதி. அவர் ஒரு நியாயமுள்ள நியாயாதிபதி. அவரை போல நீதி செய்யறதுக்கு யாருமே இல்ல. அவருடைய ராஜ்யத்துல அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும்னு எதிர்பார்க்கிறார். அதே மாதிரி சமாதானம். இந்த உலகத்துல வாழும்போது எல்லாத்துக்கு கூடயும் நம்ம சமாதானமா இருக்கிறோமா? அதுதான். அதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது. அதுக்காக தான் நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த ராஜ்யத்தை தேடாம இந்த உலகத்தின் தேவைகள் பின்னாடியே போயிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன். உங்க பையன் இருக்கிறான், உங்க பொண்ணு இருக்கிறா. என்னைக்காவது டெய்லியும் உங்ககிட்ட அம்மா எனக்கு நீங்க காலைல எந்திரிச்சு சாப்பாடு செய்யணும். நீங்க மத்தியானம் எனக்கு ஃபுட் செஞ்சு தரணும். ஈவினிங் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். எனக்கு நைட்டு டின்னர்ஸ் தரணும். ஸ்கூலுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். பஸ்ஸுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஏன்னா பஸ் போறதுக்கு எனக்கு காசு வேணும். அந்த மாதிரி என்னைக்காவது சொல்லியிருக்கிறத நீங்க கேட்டிருக்கீங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம பிள்ளைக்கு என்ன வேணும்? நம்ம பிள்ளை படிக்கணும்னா அந்த பிள்ளைக்கு என்ன தேவைப்படும்? ஃபீஸ் தேவைப்படும். அவன் ஸ்கூலுக்கு போகணும்னா ஆட்டோக்கு காசு கொடுக்கணும். அவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கணும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா அந்த பிள்ளை நம்மளுடையது. அந்த பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லி அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். நம்ம அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒழுங்கா படிடா. உன்னை ஸ்கூல்ல எதுக்கு சேர்த்துருக்கோம்? நல்லா படிக்கிறதுக்கா? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடு. பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அததான் நம்மளும் சொல்றோம் இல்லையா? அதே தான் கடவுள் நம்மகிட்ட சொல்றாரு. இந்த உலகத்துல உன்னை படைச்சது எதற்காகனா, சாப்பிடுறதுக்காக கிடையாது, ட்ரெஸ் போடுறதுக்கு கிடையாது. என்னுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான். முதல்ல உன்னோட இருதயத்துல அந்த ராஜ்யத்தை கட்டப்பட்டா, ஆட்டோமேட்டிக்கா நீ என்ன பண்ணுவ? மத்தவங்க இடத்துல அந்த ராஜ்யத்தை கட்டுவ. அதை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கும், துணிக்கும், நம்ம இங்க இருக்கிற ஆசாபாசங்களுக்கே நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம்னா, நம்ம ராஜ்யத்தை எப்படி கட்ட முடியும்? அதனால கடவுள் எனக்கு என்ன சொல்றாரு? அதை குறித்த கவலைகள் விட்டுருங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். அது என் கையில கொடுத்துருங்க. என்னுடைய பாரம் ஒண்ணு இருக்கு. அது என்ன பாரம்னா, அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துறதோட பாரம். தேவனுக்கு எப்படின்னா, அதிகமான ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படியாவது தன்னிடத்துல வந்துர மாட்டாங்களான்னு சொல்லி ஒரு ஏக்கம் டெய்லி இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன்ப்பா. எனக்கு எல்லாமே இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நல்ல வசனம் கேட்கிறேன். நான் உண்மையா, உத்தமமா வாழ்றேன். ஓகேப்பா, ரைட்டு. நீ வந்துட்ட. ஆனா காணாம போன மத்த ஆடெல்லாம்? அது யாரு போய் தேடுறது? அது நம்ம தானே போய் தேடணும். அந்த ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் கடவுள் கேட்கிறார் இல்லையா? நீ ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டப்பா. மத்தவங்களையும் நீ கூட்டிட்டு வா.
அந்த ராஜ்யத்தை தேடணும் இல்லையா? அந்த ராஜ்யத்தின் விரிவாக்க பணியில நம்ம கையில தேவனுக்காக கொடுக்கணுங்க. நம்ம இல்லன்னா தேவன் இன்னொருத்தன தேடி எடுத்துருவாரு. இல்ல எப்படி சவுல் இருக்கும்போதே தாவீத ராஜாவாக்கிட்டார். அதனால கடவுள் நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்துல, ஒரு சான்ஸ்ல எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க பணியில கடவுள்ட்ட கேட்டுட்டு நம்ம அப்படியே செஞ்சுருவோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட்டு ராஜ்யத்துல நம்ம குடும்பத்துல கட்டுவோம், நமக்குள்ள கட்டுவோம். பின்னாடி நம்ம சுத்தி இருக்கிற ஏரியால, இந்த நாட்டுல, இந்த உலகம் முழுவதும் நம்ம அந்த ராஜ்யத்தை நம்ம விரிவுபடுத்துவோங்க. அதனால இன்னைக்கு ஆவியானவருடைய பலத்த கேட்போம். கடவுளே இனிமேட்டு நான் இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து நான் கேட்க மாட்டேன் கடவுளே. அத நீங்க பார்த்துக்குவீங்க. எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன வேணும் உமக்கு தெரியும் கடவுளே. அத பத்தி நான் யோசிக்க போறதே கிடையாது. என்னுடைய சிந்தனை எல்லாம் உம்முடைய ராஜ்யம் தான். அத நான் தேட போறேன் கடவுளே. அத எனக்கு நீங்க கண்டடைய எனக்கு கிருபை தாங்க. ஆவியானவர் பலத்தோட அதனை பெற்றுக்கொண்டு என்னோட இருதயத்துல அத முதல்ல அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிச்சு என் மூலியமா அதிகமான மக்கள் உமது ராஜ்யத்துல கொண்டு வரக்கு எனக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு அந்த ஜெபத்தை நம்ம மாற்றும்போது கடவுள் ரொம்ப ஹாப்பியாயிருவார். எப்படி உங்க பிள்ளை சொல்லுவான்ல, "அப்பா நீங்க இதெல்லாம் பார்த்துங்க, நான் படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறேன்ப்பா" அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரணும். அதே ஹாப்பினஸ் நம்ம கடவுளுக்கு இருக்கும். அப்படி ராஜ்யத்தின் விரிவாக்க வேலையில் நம்ம செய்யும்போது, அதனால இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவனுடைய பலத்தை கேட்போம். ஆவியானவர் சொல்றதை கேட்டு அவருடைய வழிநடத்தலின்படி நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.